இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்கள் காரணமாக ஏற்கனவே லெபனான் முழுவதிலும் உள்ள 1 மில்லியன் மக்கள் அவர்களது வீடுகளிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக அந்த நாட்டின் பிரதமர் நஜீப் மிகாட்டி தெரிவித்துள்ளார். இது லெபனானில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இடம்பெயர்வு என்றே கூறப்படுகின்றது. பைரட்டில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹஷான் நைஸ்ரல்லாவை இஸ்ரேல் படுகொலை செய்து 2 நாட்களுக்கு பின்னர் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஹிஸ்புல்லா அமைப்பு வடக்கு இஸ்ரேல் மீது அதிகமான எறிகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த நிலையில் உயர்மட்ட இராணுவ தளபதி அலி கராக்கி மற்றும் மூத்த மதகுரு ஷேக் நஃபில் ஹவுக் ஆகியோர் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளதை அடுத்து ஹிஸ்புல்லா உறுதிப்படுத்தியிருந்தது. இந்திய கடற்தொழிலாளர்கள் 17 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்ததற்கு 2 படகுகளை பறிமுதல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக கடற்தொழிலாளர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் ராமேஸ்வர கடற்கரையில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் வீதியில் அமர்ந்து குரல் எழுப்பி முழக்கங்களை எழுப்பியிருந்தனர். சிறைபிடிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் நெடுந்தீவு அருகில் உள்ள பால்குடா பகுதியில் 309 படகுகளுடன் கடலுக்கு சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முன்னதாக இலங்கையால் கைது செய்யப்பட்ட 17 இந்தியர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு மட்டும் இனி புகலிடம் வழங்கினால் போதும் என சுவிஸ் கட்சி ஒன்று பரிந்துரை செய்துள்ளது. இனி ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு மட்டும் புகலிடம் வழங்கினால் போதும் என சுவிஸ் மக்கள் கட்சி பரிந்துரை செய்திருக்கின்றது. நாமே ஒரு சிறிய நாடுதான், ஆக உலகம் முழுவதும் உள்ளவர்களை நம் நாட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்கிறார் சுவிஸ் மக்கள் கட்சியின் தலைவர். அத்துடன் புகலிடம் வழங்குவதற்கான வரைமுறைகளையும் மாற்ற வேண்டும் என்கிறார் அவர். அவரது கருத்துக்களை சில வலதுசாரி கட்சிகள் வரவேற்றுள்ளன. அதே நேரத்தில் இது மொத்தமாக புகலிடம் கோரும் உரிமையை ஒழிக்கும் நோக்கத்துடன் செயல்படுவது போல உள்ளது. அது மனிதாபிமானமற்ற செயலாகும் என இடதுசாரி கட்சி தெரிவித்துள்ளது. சிரியாவில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் IS தீவிரவாத அமைப்பு மற்றும் அல்-கொய்தா பயங்கரவாதிகள் 37 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பல பயங்கரவாத தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. வடமேற்கு சிரியா மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் அல்-கொய்தாவுடன் இணைந்த ஹராஸ் அல்-தீன் குழுவின் உயர்மட்ட தலைவர் உட்பட மேலும் 8 பேர் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மத்திய சிரியாவில் உள்ள IS பயிற்சி முகாம் மீது அமெரிக்கா ராணுவம் தாக்குதலை நடத்தியது. இந்த சம்பவத்தில் குறைந்தது 28 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 4 சிரிய தலைவர்கள் இருந்ததாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்கா நலன்களுக்கு எதிராகவும் கூட்டாளிகள் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் அமெரிக்கர்களை தடுக்கவும் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. சிரியாவில் அமெரிக்கா கிட்டத்தட்ட 900 அமெரிக்க துருப்புக்களை நிறுத்தியுள்ளது. வடகிழக்கு சிரியாவில் குர்திஸ்தானில் சிரிய ஜனநாயக படைகளுக்கு அமெரிக்க படைகள் ஆலோசனை வழங்கி வருகின்றன. இஸ்ரேல் ஏற்கனவே காசா மீது லெபனான் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இது மேற்கு ஆசியாவில் ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவை ஒழிக்கும் நோக்கில் இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்து வருகின்றது. இச்சூழலில் சிரியா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் உலகம் முழுவதும் விவாத பொருளாக மாறியுள்ளது. ஈரானிய உள்ளவாளி ரகசியமாக அளித்த தகவலை அடுத்து ஹிஸ்புல்லா தலைவர் இருக்கும் இடத்தை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா படைகளின் கட்டளை மையத்தில் ஹலஸ் நஸ்ரல்லா கூட்டத்தில் ஒன்றில் கலந்து கொண்டிருக்கின்றார் என்பதை ஈரானிய உளவாளி இஸ்ரேல் தரப்புக்கு தெரிவித்துள்ளது. குறித்த கூட்டத்தில் ஹிஸ்புல்லா முன்னணி தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள இருப்பதையும் அந்த உளவாளி இஸ்ரேலிடம் தெரிவித்துள்ளது. லெபனான் நேரப்படி பகல் 11 மணியளவில் இஸ்ரேல் ராணுவம் தங்கள் சமூக ஊடக பக்கத்தில் நஸ்ரல்லா இனி ஒருபோதும் உலக நாடுகளை அச்சுறுத்தப் போவதில்லை என பதிவிட்டிருந்தது. அதன் பின்னரே ஹிஸ்புல்லா அமைப்பு நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை உறுதி
செய்தது. ஹிஸ்புல்லா படைகளுக்கு சுமார் 30 ஆண்டுகள் தலைவராக இருந்துள்ளார் நஸ்ரல்லா. 2006 ஹிஸ்புல்லா படைகளுடனான போருக்கு பின்னர் இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லா தலைமைகளின் நகர்வுகளை கண்காணிக்க தங்களால் இயன்ற அனைத்தையும் முன்னெடுத்து 2006 சுமார் 34 நாட்கள் நீண்ட போரில் வெற்றியை பதிவு செய்த இஸ்ரேல் தவறியது. பெரும் இழப்புகளை சந்தித்த போதும் ஹிஸ்புல்லா மீண்டு வந்தது. ஆனால் அதன் பின்னர் ஹிஸ்புல்லா படைகளின் மொத்த நகர்வுகளையும் இஸ்ரேல் கண்காணித்து வந்துள்ளதாகவே கூறப்படுகின்றது. இதன் ஒரு பகுதியாகவே பர்ஜர் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதில் 2 நாட்களில் 37 பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 3000 பேர்கள் காயங்களுடன் தப்பியிருந்தனர். இதையடுத்து இஸ்ரேலை எச்சரித்த நஸ்ரல்லா எங்கே எதிர்பார்க்கிறதோ அங்கு நடக்காத இடத்தில் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றார். ஈரானின் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்ட விவகாரத்திலும் ஈரானிய உளவாளிகளை இஸ்ரேல் விலக்கி வாங்கியிருந்தது. தற்போது ஹிஸ்புல்லா தலைவர் கொலையிலும் ஈரானிய உளவாளியின் தகவல் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய புதிய வான்வெளி தாக்குதலில் டசின் கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். லெபனானின் ஹிஸ்புல்லா இருப்புகளை குறிவைத்து டசன் கணக்கான தாக்குதல் கடந்த 12 மணி நேரத்தில் அரங்கேற்றியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த புதிய தாக்குதலானது நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 33 பேர் கொல்லப்பட்டு இருப்பதுடன் 195 பேர் படுகாயமடைந்திருப்பதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் அறிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து அரங்கேறி வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கூடுதலாக 11 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 108 பேர் படுகாயமடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லெபனான் சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி கடந்த 2 வாரங்களாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் 1000 பேர் வரை கொல்லப்பட்டு இருப்பதாக 6000 பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய படைகளை தொடர்ந்து தாக்குதலால் கிட்டத்தட்ட 1 மில்லியன் லெபனான் மக்கள் தங்கள் வாழ்விடங்களை விட்டு வெள்ளிக்கிழமை முதல் இடம்பெயர்ந்து இருப்பதாக லெபனான் அமைச்சர் நசார் யாசின் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். 2024 ஆண்டு பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு செலவாகும் என எதிர்பார்க்கப்படும் 11 பில்லியன் ரூபாயை விடுவிப்பதற்கான உரிய ஆவணத்தில் ஜனாதிபதி கையொப்பமிட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பூர்வாங்க விடயங்கள் தொடர்பிலான 2 சந்திப்புகள் ராஜகிரியவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது. மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதி மாவட்ட செயலாளர்களின் பங்களிப்புடன் முதலாவது கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா கலந்து கொண்டார். இதற்கு தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மேலும் ஆலோசிப்பதற்கான மாவட்ட தேர்தல் நடத்தும் ஆணையாளர், உதவி ஆணையாளர் மற்றும் துணை தேர்தல் ஆணையாளர்களுக்கு இடையில் நேற்று பிற்பகல் மற்றும் ஒரு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. லெபனானின் தலைவர் பெய்ரூட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பாரிய வான்வெளி தாக்குதலில் காயமடைந்த 40 வயதான இலங்கை பிரஜை ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் ஆபத்தான நிலையில் இல்லை என பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் வெளிவிகார அமைச்சுக்கு நேற்று தெரிவித்திருந்தது. லெபனானுக்கான இலங்கை தூதுவர் கபில ஜெயவீரரின் கூற்றுப்படை கடந்த வெள்ளிக்கிழமை ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசான் நஸ்ரல்லாவை உயிரை பறித்த இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலில் இலங்கையர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த இலங்கையர் பெய்ரூட்டில் உள்ள ரஃபிக் ஹெரின் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தற்ற நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பாதிக்கப்பட்டவர் தெற்கு களத்துறையைச் சேர்ந்த முகமது ராசிக் எனவும் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் ஆபத்தான நிலையில் இல்லை எனவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. நான் அவரை சந்தித்தேன், அவருடன் சுருக்கமாக பேசினேன், அவரது சிகிச்சை குறித்து மருத்துவ ஊழியர்களிடமும் விவாதித்தேன். அதிர்ஷ்டவசமாக அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை. மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ராசிக்கை மருத்துவமனையை அழைத்துச் சென்று அவருக்கு தேவையான சிகிச்சையை பெற உதவியதாக அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் என ஜெயவீர தெரிவித்துள்ளார்.